எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே என்னுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டையோ, இல்ல எஸ்சி, எஸ்சி சர்டிஃபிகேட்டையோ, இல்ல வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டையோ நான் ரினியூ பண்ணி கையில வச்சுக்கிட்டு தான் நான் அப்ளை பண்ணணுமா? அப்படின்ற டவுட்டும் எனக்கு ரெகுலரா இப்ப வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் இப்ப நான் பாண்டியில இருக்கேன். எங்களோட ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, எங்களோட யூனியன் டெரிட்டரில பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்ல போயிட்டு சர்டிஃபிகேட்ன்னு கேட்டா, எந்த ஜாப்க்கு? ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் வந்த அப்புறம் வாங்க. அப்பதானே அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இப்போ ஒரு சில ஜாப்ஸ்க்குலாம் இப்போ நான் கூட சிபிஎஸ்இ நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணேன். சிபிஎஸ்இ ரெக்ரூட்மெண்ட். அதெல்லாம் வந்து 31/1/2025 இந்த தேதிக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்றது. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கையில இருக்கணும். அத தான் நீங்க அப்லோட் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த நோட்டிஃபிகேஷன பிரிண்ட் அவுட் எடுத்து அத இந்த மாரி ஹைலைட்டர் வச்சு அத ஹைலைட் பண்ணி உங்க விஏஓ கிட்ட போய் இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்ப எனக்கு தந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு பொலைட்டா ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடியே ரயில்வே எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கு எடுத்திருப்பீங்க. பாண்டிச்சேரின்னு நான் பொதுவா சொல்றேன். சர்டிஃபிகேட் ஆஃப் வேலிடிட்டின்னு இருக்கும். 1 இயர் இருக்கும். ஓகேவா? அந்த வேலிடிட்டி முடியாட்டி அதே வச்சு கூட அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்ளை பண்ணிடலாம். 1 இயர் வேலிடிட்டி இருக்குன்னா அப்ளை பண்ணிடலாம். இல்ல வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அவங்க அந்த மாரி ஸ்ட்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருந்தால். ஓகேவா? ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஜஸ்ட் நீங்க ரொம்ப குடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பிரிஃபர் பண்றேன், சஜெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, ஏன்னா ஆர்ஆர்பி, என்டிபிசிலாம் ஆர்ஆர்பி, என்டிபிசி இல்ல பொதுவாவே நெறைய இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போம்போது, இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்ப எடுத்ததா இருக்கு. அப்ப எடுத்தது இல்ல அப்படின்ற மாரிலாம் நெறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால தான் எப்பயுமே அப்ளை பண்ணும்போதே வேலிடா வச்சுக்கிறது நல்லது. உங்களோட எஸ்சி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் அந்த இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட் எப்பயுமே வேலிடா வச்சுக்கோங்க. இந்த கவர்ன்மெண்ட் எக்ஸாம் ஜர்னி முடியிற வரைக்கும் எப்பயுமே ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எப்பயுமே 1 வருஷம் முடியறதுக்குள்ளே போய் ரினியூ பண்ணிடுங்க எப்படியாச்சும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல போனா தான் அந்த வேலைகள்லாம் நடக்காது. பட் கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுல்ல, வரும்போதே எப்பயுமே ரினியூ பண்ணிட்டீங்க. ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள கூட்டு போயிட்டு கொஞ்சம் பொலைட்டா ரெக்வெஸ்ட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். சரியா? இதான் நான் என்னுடைய ஒப்பீனியன். சரியா? ஸோ எப்பயுமே வேலிடா வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்ஸ.